Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு எல்போ ஸ்லீவோட சென்டரில் ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் அது ஃபுல்லாக வெறும் ஜர்தோசி வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எப்போவும் மாதிரி நம்ம ட்ரேசிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதில் நான் சென்டரில் இந்த மோட்டிவ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் ஒரு டல் கோல்டு ஜரி த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் ஃபுல்லாக டல் கோல்டு அண்ட் ஆன்டிக் கோல்டு மெட்டீரியல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அந்த எப்பவும் யூஸ் பண்ணுற அந்த மெட்டாலிக் கோல்டு யூஸ் பண்ணலை. ஏன்னா இந்த சாரியில் நமக்கு டல் கோல்டு ஜரி தான் வருது. ஸோ இப்போது எங்கெல்லாம் ஜரி ஒர்க் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துக்குலாம் மட்டும்தான் நான் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் அண்ட் மீதி இருக்கிற இடத்துக்கு ஆன்டிக் கோல்டு சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் ஒரு 12 இன்ச் ஸ்லீவ். ஸோ அதில் சென்டராக வர மாதிரி இதை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வரும். நான் எல்லா ட்ரேசிங் பேப்பர்ஸும் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் வச்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு லீஃப் ஷேப் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு எம்போஸ்ட் லுக் கிடைக்குங்கிறதுக்காக. இது ரொம்ப சின்ன ஸ்பேஸுங்கிறதுனால நான் உள்ள ஜர்தோசி அவுட்லைனே கொடுக்குறேன். இப்போது சப்போஸ் உங்கள்கிட்ட பைப்பிங் த்ரெட் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அதை கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம இதுக்கு மேலே லோடிங் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஜர்தோசி பீஸ் கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிச். இப்போது திரும்பவும் மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச், திரும்பவும் ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ திரும்பவும் ஒரு ஜர்தோசி கோர்த்துட்டு அந்த லைன் உள்ளே போட்டிருக்கேன்ல அந்த லைன்லேயே நம்ம வர மாதிரி நல்லா நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ இதுக்குமே நான் டல் கோல்டு ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம இந்த ரைட் சைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் கொண்டு முடிக்கணும். ஸோ இப்போது இந்த லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு உள்ளே ஒரு லைன் ஆன்டிக் கோல்டு சுகர் பீட்ஸ் கொடுக்கணும். அண்ட் நடுவில் நமக்கு இப்போ ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த ஜரி த்ரெட்டே 4x4 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துகிட்டு ஒரு நார்மல் நீடிலில் கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளார் பெட்டல்ஸ்க்கும் அதே லோடிங் தான் கொடுக்க போகிறோம். பட் நம்ம அந்த லீஃபில் ஸ்லாண்டிங்காக லோடிங் போட்டோம்ல, பட் இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரா மாதிரி லோடிங் போட போகிறோம்.
அண்ட் இதில் நமக்கு வந்து அந்த ஜர்தோசி பீசஸ் கொஞ்சம் வேரி ஆகும், ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு வேரி ஆகும். வேறஸ் அந்த லீஃபில் வந்து நமக்கு ஒரே சைஸாக தான் இருக்கும் ஜர்தோசி பீஸஸ். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எந்த பீஸ் எங்கே வைக்கணும்னு நம்ம கட் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ஃப்ளாரோட சென்டரில் நான் ஆன்டிக் கோல்டு சம்கி எடுத்து ஒன்று மேலே வர மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ இதை இந்த சர்க்கிள் ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த சம்கி ஃபுல்லாக சர்க்கிளாக வச்சதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ரவுண்ட் டு கோல்ட் பீட் வச்சு நாட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த இடத்துல நான் 2 கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி லோடிங் போட்டிருக்கேன். அண்ட் இந்த குட்டி லீஃப்க்கெல்லாம் ஆன்டிக் கோல்ட் ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இங்கே நம்ம சம்கி வச்சு ஃபில் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஒன்று மேலே ஒன்று வரா மாதிரி நம்ம சம்கி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த லைன் முடிச்சதும் இங்கே நாட் போட்டுட்டு திரும்பவும் மேலே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இங்கே சம்கி வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போட்ட லைன் மேலேயே இந்த சம்கி ஓவர்லேப் ஆகுற மாதிரி வைக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த கேப்பும் வராமல் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இப்போது இது ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மேலே இந்த ஃபெதர் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல நான் டல்கோல் ஜர்தோசி வச்சு அந்த ஜர்தோசி உள்ளேயே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ நம்ம அந்த எம்போசிங்க்கெலாம் கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வரா மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஜர்தோசி கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அண்ட் நம்ம அந்த எண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அந்த ஜர்தோசியை டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ப்ராசஸ். எப்போவுமே நம்ம ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ண போகிறோம்னா அதோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் ஆஃப் அண்ட் லெஃப்ட் ஆஃப் தனித்தனியாக நம்ம போட்டால் தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல அதே லோடிங் தான் அண்ட் சென்டரில் அந்த பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம மேட் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு நார்மல் நீடில் ஒரு குட்டி பீஸ் சர்தோசி கொடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சர்தோசி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி கீழே நீடில் இழுக்கணும். இப்போது செகண்ட் ஜர்தோசியை விட்டுட்டு தேர்ட் ஜர்தோசி மேலே இன்னொரு ஜர்தோசி கோர்க்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு ஜர்தோசி லைனை விட்டு விட்டு நம்ம போடணும். இதுக்குமே நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே நம்ம லெஃப்டில் இருந்தும் ஒர்க் பண்ணக்கூடாது, ரைட்டில் இருந்தும் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த லைன் ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போது நெக்ஸ்ட் லைன் வரும்போது நம்ம போன வாட்டி எந்த ஜர்தோசி லைன் மேலே ஜர்தோசி ஸ்டிச் பண்ணலையோ அந்த ஜர்தோசி லைனில் இப்போ நம்ம ஜர்தோசி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ போன வாட்டி இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் மேலே ஜர்தோசி. ஸோ இப்போது இந்த லைனில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இந்த ஃபுல் ஸ்பேஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் பண்ணியாயிடுச்சு. அண்ட் நடுவில் நம்ம ஸ்பேஸ் இருந்த இடத்துல ரவுண்ட் டு கோல் பீட் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.